10 ரூபாய் வரைக்கும் கொடுத்து வாங்குற கீரை கட்டுக்குள்ள எவ்வளவு சத்துக்கள் இருக்கு தெரியுமா? அகத்திக்கீரை இது பெரும்பாலானோர் ஆடு மாடு சாப்பிடுற கீரை, மனுஷங்க சாப்பிடுறதுக்கு லாக்கி இல்லன்னு ஒதுக்கி வச்சிருவாங்க. ஆனா மனசோர்வை குணப்படுத்துறதுக்கு அகத்திக்கீரையை விட சிறந்த மருந்து கிடையவே கிடையாது. குறிப்பா வயிற்றுல, வாயில, தொண்டையில ஏற்படுற புண்ணை உடனே சரி பண்ணிடும். உடம்புல ஏற்படுற காயங்களுக்கு அகத்திக்கீரையோட சாறு ஒரு சிறந்த மருந்து. வெந்தயக்கீரை உடம்பு சோர்வை நீக்கி இன்ஸ்டன்டா சுறுசுறுப்பா கொடுத்துருது. நரம்பு தளர்ச்சியில இருந்து மீண்டு வர்றதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. உடலுக்கு குளிர்ச்சியை தருது வெந்தயக்கீரை. வல்லாரக்கீரை இது ஞாபக சக்தியை அதிகரிக்கும்னு நமக்கு தெரியும். இது ரத்தத்தையும் சுத்தம் செய்யுது. கால்சியமும் அயனும் இதுல நிறைய இருக்கு. பற்களோட மஞ்சள் கரையை போக்குறதுக்கு இது ரொம்பவே உதவி செய்யுது. மணத்தக்காளி கீரை வயிற்றுப்புண், குடல் புண்ணை குணப்படுத்துது. குறிப்பா கருப்பை கோளாறுகள் இருந்தா அதையும் சரி பண்ணுது. ரத்தத்துல சிவப்பணுக்களையும் அதிகரிக்குது. கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கவங்க மணத்தக்காளி கீரையை தொடர்ந்து சாப்பிட்டா ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். பாலக்கீரை ரத்தத்துல இருக்கிற சர்க்கரை அளவை சீரா வச்சுக்குது. புற்றுநோய் செல்கள் உடம்புல உருவாகாம இது தடுத்து நிறுத்துது. தாய்மார்களுக்கு அதிகமான பால் சுரக்க ரொம்பவே உதவி பண்ணுது. அரைக்கீரை இது விஷத்தை முறிக்கும் தன்மை கொண்டது. தோல் சம்பந்தப்பட்ட நோய்களை உடனே சரி செய்யும். சிறுகீரை பித்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கவங்க சிறுகீரைய சாப்பிட்டா ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். முகத்தை நல்ல பொலிவாவும் வச்சுக்க இது ரொம்பவே உதவுது. முருங்கைக்கீரை 300 வகையான நோய்களை குணப்படுத்துது. முருங்கைக்கீரை குழந்தையின்மை பிரச்சனைக்கு இது சிறந்த மருந்து. உடல் சூட்டை தணிக்கவும் மாதவிடாய் வலிய குறைக்கவும் இது ரொம்பவே உதவுது. முடக்கத்தான் கீரை மூட்டு வலி பிரச்சனை இருக்கவங்க இத சாப்பிட்டா உடனே ஒரு தீர்வு கிடைக்கும். முடக்கத்தான் எண்ணெய தேய்ச்சு வர பொடுகு தொல்லை ஓடியே போயிரும். தூதுவளைக்கீரை இருமலை உடனே சரி பண்ண இதை விட சிறந்த மருந்து இல்ல. எலும்பையும் பற்களையும் பலப்படுத்த இது ரொம்பவே உதவுது. இப்படிப்பட்ட சத்துக்கள் உள்ள இந்த கீரை வகைகளை வாரத்துல 2 முறையாவது உங்க உணவுல சேர்த்துக்கோங்க. ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க. உங்க ஆரோக்கியத்தின் மீதும் உங்க நண்பர்கள், உறவினர்களின் ஆரோக்கியத்தின் மீதும் உங்களுக்கு அக்கறை இருந்தா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.